World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று நமது அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் ட்ரஸ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, இன்று ஜோதிடத்தில் பல்வேறு வகையான பிரிவுகள் இருந்தாலும் இன்று நம்ம பார்க்க போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் பெயரியல் ஜோதிடம். பெயரியல் ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே நம்ம பார்க்கும்போது நியூமராலஜி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நியூமராலஜி அப்படிங்கிறது நம்ம பிறக்கும் பொழுதே நமக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, நட்சத்திரத்தை வச்சு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு நிறுவனம் தொடங்கும் போது ஒரு பேர் வச்சுக்கிறோம். நம்மளுடைய வண்டி வாகனம் ஏதோ ஒரு கம்பெனியிலேருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்துலையும் நம்ம பொதுவாக நியூமராலஜி அப்படிங்கிறத பார்த்துட்ருக்குறோம். ஆனால் சார் இவங்க சொல்லும்போது பார்த்திங்கன்னா பெயரியல் ஜோதிடம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிறதே நம்மளுடைய ஜாதக முறைப்படி வைத்து பார்க்கப்படுவதும் ஒரு நம்பகத்தகுந்தமான ஒரு ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ நம்மளுடைய ஜாதக ரீதியான நியூமராலஜி அப்படிங்கிறத நம்ம எந்த மாதிரி நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி விரிவாக சார் நம்மக்கிட்ட நம்ம கேட்குற எல்லா வகையான சந்தேகங்களுக்கும் விரிவாக விளக்கம் கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ அப்போ சார்கிட்ட முதல்ல கேட்போம், சார் இந்த பெயரியல் ஜோதிடம் அப்படிங்கிறது எந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துக்கு சுய ஜாதகத்துக்கும் நியூமராலஜிக்கும் எந்த மாதிரி தொடர்பு அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க சார். நிச்சயமாக சொல்கிறேன். பொதுவாக மக்களுக்கு இந்த இடத்துல ஒரு விழிப்புணர்வை நிச்சயமாக ஏற்படுத்தணும். நியூமராலஜி தனி சப்ஜெக்ட், அஸ்ட்ராலஜி தனி சப்ஜெக்ட்னு நம்ம நினைக்கிறோம். அது ரெண்டும் தனித்தனி சப்ஜெக்ட் கிடையாது, ரெண்டும் ஒரே சப்ஜெக்ட் தான். ஸோ ஜோதிட எண்கணிதம் அப்படிங்கிற முறையில் தான் நம்ம இதை அணுகணும். அப்போ ஜாதக ரீதியாக உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குங்கிறத முதல்ல நீங்கள் முடிவு பண்ணணும். அந்த கிரகத்துக்குன்னு சில பெயர்கள் இருக்குது, அந்த கிரகத்துக்குன்னு எண்கள் இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மிக அருமையான ஒரு பேரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பிறக்கிற குழந்தையிலேருந்து, நிறுவனத்திலேருந்து, நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்க்லேருந்து, யூஸ் பண்ணுற மொபைல், யூஸ் பண்ணுற காரு, இப்படி எல்லாத்துக்கும் பெயர்கள் எடுக்க முடியும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு பெயரை உங்கள் காதில் கேட்கும்போதும் அந்த பெயருக்கான கிரகம் என்ன அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் அந்த பெயரால் உங்களுக்கு நன்மை. அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிடுச்சுன்னா அந்த பெயரால் உங்களுக்கு பிரச்சனை வரும். அதே மாதிரி எண். ஸோ இப்போ நிறைய பேர் எண்கள் வித்தியாசமான முறையில் நிறையா எண்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருப்பாங்க. பட் என்னோடய ஆராய்ச்சியில் குமாரசாமிய நூலின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தமிழ் எண்கணிதம் தான் 200% வேலை செய்யுது. அது பெரிய பிரபலங்களுடைய ஜாதகத்திலே ஆராய்ச்சி பண்ணியாச்சு, நம்மள்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர் ஜாதகத்திலே ஆராய்ச்சி பண்ணியாச்சு. தமிழ் நியூமராலஜி படி இருக்கக்கூடிய எண்கள் பக்காவாக வேலை செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பொதுவாக 7ஆம் நம்பரை கேதுன்னு சொல்லுவோம். ஆனால் 8ஆம் நம்பர் அப்படிங்கிறது தான் தமிழ் நியூமராலஜி படி கேது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு எண்களுக்கும் தமிழ் நியூமராலஜி படி அந்த கிரகங்கள் மாறும். ஸோ நம்ம குருவுக்கு பொதுவாக 3ஆம் இடம் 3ஆம் நம்பர்னு சொல்லுவோம் ஆங்கில எண்கணிதத்தில். பட் தமிழ் எண்கணிதத்தில் 5ஆம் நம்பர் தான் குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 7ஆம் நம்பர் புதனுக்கு வரும், 9ஆம் நம்பர் சுக்கிரனுக்கு வரும். இப்படி நம்ம பார்க்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில், இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு குரு பலமாக இருக்குன்னா அப்போ அவரோட வாழ்க்கையில் எல்லா இடங்கள்லையும் அந்த 5ஆம் நம்பரை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. அவங்க கார் வாங்குறதுலேருந்து, அதே மாதிரி ஒரு அந்த 5ஆம் நம்பர் சார்ந்த இடங்கள் விஷயங்களை பயன்படுத்துறது, 5ஆம் நம்பர் சார்ந்த பெயரை வைக்கிறது, 5ஆம் நம்பர் வரக்கூடிய கூட்டுத்தொகை வரக்கூடிய நிறுவனத்தோட பெயர் வைக்கிறது, இப்படி எல்லாமே பயன்படுத்தலாம். அப்போ இங்கே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எந்த ஒரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் உள்ளது, கிரக ரீதியான காரகத்துவம் உள்ளது. எந்த ஒரு எண்ணுக்கும் கிரக ரீதியான காரகத்துவம் உள்ளது. இந்த ரெண்டையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் எண்கணிதத்துக்குள்ளேயே போகணும். அதுக்கு பேர் ஜோதிடத்தில் எண்கணிதம் அப்படின்னு சொல்கிறோம். பெயரியல் ஜோதிடம்னு இதை அழைக்கலாம். ரொம்ப சிறப்பாக விளக்கம் கொடுத்தீங்க. எங்களுக்கு பொதுவான ஒரு சந்தேகம் என்னென்னு கேட்டிங்கன்னாங்க, இப்போ எல்லோரும் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்த உடனே ஸோ ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் ஒரு குழந்தை பிறகுது, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறகுது. ஸோ அப்போது அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தோடைய நாம எழுத்துக்களில் தான் நாங்கள் பெயர் சூட்டுறோம். இது வழக்கமான நடைமுறைகளில் எல்லாரும் பயன்படுத்துகிறது இந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்க அந்த ஜாதகத்தில் உதாரணத்துக்கு இப்போ புனர்பூசம் அப்படிங்கிறது இருந்தால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய அதிபதி குரு அப்படிங்கிறது இருந்தால் அந்த குரு நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அப்போது அந்த ஜாதகத்துக்கு பிறகு அந்த நாம நட்சத்திர எழுத்துக்கள்லேருந்து வைக்கிறத விட அந்த குழந்தையோடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குதோ ஸோ அதனுடைய நாம எழுத்துக்களில் வர்ற மாதிரி
பெயர் வைக்கிறத சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்களா ஐயா? எனக்கு இதில் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்கய்யா. ஆமாங்க, நிச்சயமாக. இப்போ பொதுவாக நான் பேர் வைக்கும்போது எப்படி பேர் வைப்பேன்னா, நட்சத்திர நாமேழுத்துப்படி பேர் வைக்க மாட்டேன். நட்சத்திர நாமேழுத்திலிருந்து தாராபலன் அடிப்படையில் எந்த தாராபலன் வலிமையாக இருக்குதுன்னு பார்ப்பேன். இப்போ ஒருத்தவங்க வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு 2வது தாரை சம்பத்து தாரை விசாகமாக வரும், 20வது தாரை புனர்பூசமாக வரும். அப்போ விசாக நட்சத்திரத்தோட பெயர் நாமெழுத்து என்ன, தீ தா தோன்னு ஆரம்பிக்கும். அதுமாதிரி புனர்பூச நட்சத்திரம் நாமெழுத்து என்னவோ அந்த பேரில் வைக்கணும். அப்படி வைக்கும்போது அவங்களுக்கு இந்த தாராபலன் அடிப்படையில் ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும். ஸோ அப்போ 2வது நட்சத்திரத்துடைய நாமெழுத்து, 6வது நட்சத்திரத்துடைய நாமெழுத்து, 13வது நட்சத்திரத்தோட நாமெழுத்து, 8வது நட்சத்திரத்துடைய நாமெழுத்து, எந்த நட்சத்திரங்கள்லாம் நமக்கு பாசிட்டிவாக இருக்கோ அந்த நட்சத்திர நாமெழுத்தில் பெயர் வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த நாமெழுத்தை ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அந்த நாமெழுத்தை ஆரம்பிக்கிற மாதிரி பெயரை ஃபஸ்ட்டு வைக்கணும். வைக்கும்போது ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ரொம்ப சிறப்பாக இருந்து சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து எங்களுடைய அந்த என்ன பிறந்த நட்சத்திரத்திலேருந்து எடுக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தாராபலன் அப்படிங்கும்போது 1வது நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டென்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான விதியாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 2வது நட்சத்திரத்தில் வந்து 20வது நட்சத்திரம் அப்படிங்கும்போது தாராளமான பண வரவு, அவங்களுக்கு செல்வ செழிப்போடு இருப்பாங்க. 4வது நட்சத்திரம் ஐஸ்வர்யம் கிடைக்கும். ஸோ 6வது நட்சத்திரம் தெய்வ கடாட்சம் கிடைக்குங்கிறது இது ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருக்குதுங்கய்யா. இது ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி பெயர் வைக்கிறதுல இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஏன் ஒரு நிறுவனத்துக்கு அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு பெயர் போய் சுட்டுறோம். இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், பல கோடி ரூபா முதலீடு இல்லாட்டி சில லட்சங்கள்லையாவது பண்ணி முதல் முறையாக ஒரு தொழில் வந்து நான் தொடங்க விரும்புகிறேன். அதுக்கு பெயர் வைக்கும்போது எந்த மாதிரியான பெயர் வைக்கிறது வந்து சிறப்பாக இருக்குங்கய்யா? இந்த நிறுவனங்களுக்கு பெயர் வைக்கும்போது பல்வேறு விதங்களில் பல்வேறு விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். பட் வெரி பேசிக்காக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறுவனங்களுடைய பெயர் வைக்கும்போது அந்த பெயருக்கான மீனிங் எந்த கிரகம்னு பார்க்கணும். அந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கணும். அந்த கிரகம் 10ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ தான் அந்த பெயர் அந்த பிஸ்னஸ்க்கு வேலை செய்யும், இல்லைனா வேலை செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க வந்து கடகலக்கணத்தில் பிறந்திருக்காங்க. கடகலக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து 10லே ஆட்சி பெற்று உட்காந்துருக்கு, நல்ல பலமாக உட்காந்துருக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லலாம், 10ல் செவ்வாய் இருக்குங்க, செவ்வாய் நல்லாவும் இருக்குது, 10ஆம் அதிபதியோட தொடர்புலையும் இருக்குது, அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட ஒரு பேரை வைங்க. அப்படி வைக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் வராரு, அவருக்கு இதே மாதிரி கடகலக்கணம் 10ஆம் அதிபதி 10லே இருக்குது, அது பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் புஷ்கரம் வாங்கி உட்காந்துருக்கு மேஷத்தில். அப்போ நான் அவருக்கு வந்து என்ன மாதிரி ஒரு நேம் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து தரணி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் வச்சு கொடுத்தேன். அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறதுனால. ஏன் தரணி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேர் வச்சு கொடுத்தேன்னா, தரணி அப்படின்னா உலகம்னு அர்த்தம். அப்போ உலகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய். தரணியை ஆல்பம்னா செவ்வாயோட கண்ட்ரோலில் வருவாங்க. அப்போ அந்த பெயர் செவ்வாயோட மீனிங்காகவும் வருது. அப்போ செவ்வாய் அவர் ஜாதகத்தில் பலம். அதை கூட்டும்போது அதனுடைய கூட்டுத்தொகையும் வரக்கூடிய கிரகம் வந்து அவர் ஜாதகத்தில் பலமாக இருக்கிற கிரகத்தோட கூட்டுத்தொகையாக வச்சோம். ஸோ இப்படி ஒரு நிறுவனத்துக்கு பெயர் வைக்கும்போது மிக முக்கியமாக அந்த நிறுவனத்துடைய பெயர் எந்த கிரகத்துடைய கண்ட்ரோலில் வருதுன்னு பார்க்கணும். ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறுவனத்துக்கு பேர் வைக்கும்போது என் குழந்தையோட பேர் வைக்கிறேன், மனைவியோட பேர் வைக்கிறேன், அதுக்கப்புறம் என் குலதெய்வ பேரில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு யாருக்கெல்லாம் 5ஆம் பாவம் கெட்டு போயிருக்கோ அவங்களாம் உங்கள் குலதெய்வ பேரில் பிஸ்னஸ் ஆரம்பிக்காதீங்க. ஆரம்பித்ததுல நஷ்டம் ஏற்படும். 7ஆம் பாவம் கெட்டு போயிருந்தால் மனைவி பேரில் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. 5ஆம் பாவம் கெட்டு போயிருந்தாலும் குழந்தை பேரில் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. இப்படி பல்வேறு விதமான நுணுக்கங்கள்லாம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ஜோதிடம் கற்றுக்காமல் வெறும் நியூமராலஜி மட்டும் தெரிஞ்ச ஒரு நியூமராலஜிஸ்ட்டை போய் இந்த பெயர் பொருத்தம் வச்சு கொடுங்க, பிஸ்னஸ்க்கு நேம் வைங்கன்னு சொல்லி 50,000 1 லட்சம் ஃபீஸ்லாம் கொடுத்து வச்சுட்டு வரீங்க. பட் அதோட ரிசல்ட் என்ன ஆகுது, பிஸ்னஸில் லாஸஸ், நஷ்டங்கள் ஏற்படுது. நான் என்ன சொல்ல வரேன், ஜோதிட ரீதியாக கிரக வலிமையை பார்த்து அதனோட மீனிங் இருக்கக்கூடிய பேரை வச்சா மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகலாம். அதில் எந்த மாற்ற கருத்துமே இல்லை. நிறைய பேருக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்கோம், ரொம்ப சக்ஸஸ் பண்ணிகிட்டும் இருக்காங்க. இந்த மாதிரி முறையில் தான் நம்ம நியூமராலஜி எடுக்கணும். உண்மையாங்க, நீங்கள் சொல்கிற போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறையா பார்வை வெளி உலகத்தில் பார்க்கும்போது நிறைய வெற்றி பெற்ற நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான பேர்கள் வைக்கிறாங்க, ஒரே கலரில் வைக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வழிமுறையை கையாண்டு தான் அவங்க வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னாங்க, இப்போ அன்றாட வாழ்வியலில் பார்த்திங்கன்னா இந்த பெயரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுய பேருக்காக இந்த மாதிரி வலிமை பார்க்குறோம், தொழிலுக்கு பார்க்குறோம். இப்போ நாங்கள் சேமித்து வைக்கக்கூடிய பணம், எங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேங்க்கை சார்ந்து தான் இருக்குது. நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னா இது எந்த பேங்க்கில் வந்து ஓப்பன் பண்ணால் அதனுடைய இன்கம் வந்து அங்கே நல்லா கிடைக்கும், நான் ஒரு சேமிப்பு அப்படிங்கிறத கொண்டு போய் நான் வந்து ஒரு சேமித்து வைக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி பேங்க்கில் போய் நான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும்
இந்த பெயரியல் மூலமாக வந்து அந்த பேங்க்கே இதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி எடுக்க முடியுங்களா ஐயா? நிச்சயமாக எடுக்கலாம். எல்லாமே கிரகம்தான். நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் கிரகமாக பாருங்கள், ராசியாக பாருங்கள், பாவங்களாக பாருங்கள், நட்சத்திரங்களாக பாருங்கள். அப்போ உங்களுக்கான விடை அங்கே கிடைக்கும். இப்போ யாருக்கெல்லாம் குரு நல்லாயிருக்கோ அவங்களெல்லாம் வந்து கரூர் வைசியா பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். கரு அப்படின்னா குருன்னு அர்த்தம். அப்போ குரு நல்லா இருக்கிறவங்க கரூர் வைசியா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தா பணம் வந்துக்கிட்டே இருக்கும், நிறைய பணம் வரும், பண சேமிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வைங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா செவ்வாய்னா ஸ்டேட் பேங்க். ஏன்னா செவ்வாய்ங்கிறது ஒரு நாட்டை குறிக்கக்கூடியது, ஒரு ஸ்டேட்டை குறிக்கக்கூடியது, ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இடத்தை அடிப்படையாக வைத்து பெயரில் இயங்கக்கூடியது ஸ்டேட் பேங்க். அப்போ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இப்படி ஒவ்வொரு பேங்குக்கும் ஒவ்வொரு பேரை நம்ம எடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது, ஐஓபி பேங்க். இந்தியன் ஓவர்சீஸ் அப்படிங்கிறது சந்திரனுடைய இயக்கம். யாரோட ஜாதகத்துலலாம் சந்திரன் பலமாக இருக்கோ அவங்களாம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தா அவங்க அதன் மூலிமா பொருளாதார முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் வந்து சேவிங்ஸ்க்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. சேவிங்ஸ் அப்படிங்கிறது 11ஆம் பாவம். 11ஆம் பாவத்தில் எந்த கிரகம் சம்மந்தப்படுது, எந்த கிரகம் நல்லாயிருக்கோ அதனுடைய பேங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்படி கரண்ட் அக்கௌண்ட் எதில் வைக்கணும், சேவிங்ஸ் அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் வைக்கணும், இப்படி நிறையா பிரித்து அழகாக நமக்கு அவங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கலாம். ரொம்ப வியப்பாக இருக்குதுங்க. ஏன்னா நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை வந்து தொடங்கிடுறோம். நீங்கள் சொன்ன பிரகாரம் வந்து வலிமையான கிரகத்தோடைய பேர் வச்சாலுமே அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகும்போது அவசரப்பட்டு பக்கத்தில் இருக்குது, நியரபிளாக இருக்குது, இந்த பேங்க் மேனேஜர் நமக்கு தெரிஞ்சவராக இருக்கிறாங்க, லோன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில அவசர கதியில் போய் ஒரு சில பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறோம். ஸோ அது நமக்கு சரியில்லாத கிரகத்தோடைய அமைப்பில் இருக்கக்கூடிய பேங்க்கில் போய் ஓப்பன் பண்ணால் கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அணுகும்போது ரொம்ப சூட்சமமாக நான் எப்படி அணுகிறதுங்கிறத வந்து ரொம்ப விரிவாக விளக்கமாக சொல்கிறீங்க இதையா. அப்போது இதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த உடல் ரீதியான ஒரு கோளாறுகள், தீராத வியாதிகள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா ஒரு நாள்பட்ட நோய், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சில பேர் அனுபவிச்சுட்டே இருக்கிறோம். ஸோ இதுக்கும் அப்போ பெயரியல் ஜோதிடம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்குது? அதாவது நம்ம எந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் போய் என்ன மாதிரி டாக்டர் போய் வந்து நம்ம அணுகணும்னா நம்மளுடைய நோய் வந்து சீக்கிரமாக தீர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்களா ஐயா? அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கனாலும் பரவாயில்ல, ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நிச்சயமாக எடுக்கலாம். பொதுவாக வந்து ரொம்ப எமர்ஜென்சி கேசஸில் இந்த மாதிரி நியூமராலஜி பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்போ டக்குன்னு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் என்ன இருக்கோ அதுக்கு போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி தான் அவங்கள காப்பாற்ற முடியும். பட் நமக்கு ஒரு டைம் இருக்குது, நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போக போகிறோம், ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க, இல்லை நமக்கு ஒரு சர்ஜரி இருக்குது. அப்போ அந்த சர்ஜரி வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணால் சக்ஸஸ் ஆகும், எந்த டாக்டர், எந்த பெயர் கொண்ட டாக்டரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஐடியாஸ் கொடுக்கலாம். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கிரகத்தோட பெயரை தான் நான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ சந்திரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுதா அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து இன்றைக்கி ஃபேமஸாக சுதா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அப்போ வந்து அவங்க வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருத்தரிப்பு மையம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ யாரெல்லாம் வந்து இந்த மீன லக்னத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம், சுதா ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் அந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கிறத பொறுத்து சொல்லலாம். இப்போ வந்து ஐஸ்வர்யா அப்படிங்கிறது வந்து சுக்கிரனுடைய இயக்கம். ஒருத்தவங்க கன்னி லக்னத்தில் பிறந்திருக்காங்க, 2-9 கூடிய சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உட்காந்துருக்குன்னா கண் சார்ந்த பிரச்சனையா, அப்போ ஐஸ்வர்யா மருத்துவமனையில் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா குணமாயிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் நேம் இருக்குது. நம்ம ஜாதக ரீதியாக எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கிரகத்துடைய பெயர் கொண்ட மருத்துவமனைக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். பொதுவாக அந்த நோய் சார்ந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11ஆம் இடங்கிறது தான் நோய் நிவர்த்தி பாவம்னு அர்த்தம். அப்போ அந்த 11ஆம் இடத்துல உங்களுக்கு எந்த கிரகங்கள் சம்மந்தப்படுதுன்னு பாருங்கள், அதில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பெயர் கொண்ட ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கண்டிப்பாக உங்களுக்கு நோய் நிவர்த்தி ஆகி நீங்கள் நல்ல விதமாக டிஸ்சார்ஜ் ஆகி வருவீங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஜாதக விருச்சக லக்னம் 11 சூரியன் புதன். நான் சூரியன் பெயர் கொண்ட மருத்துவர்கள், புதன் பெயர் கொண்ட மருத்துவர்கள், சூரியன் பெயர் கொண்ட மருத்துவமனைக்கு அதிகமாக போகிறது வழக்கம். ஏன்னா அங்கே போனால் எனக்கு அங்கே சாப்பிட்ற ஒரு சின்ன டேப்லெட் கூட ஒரு 3 நாள் அந்த டேப்லெட் எடுத்தால் உடனே குணமாயிடும். அந்த மாதிரியான சூட்சமெல்லாம் அதில் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு மருத்துவமனைக்கு போகிறீங்க, பெரிய சர்ஜரி பண்ணுறீங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நல்ல ஒரு திறமையான ஒரு ஜோதிடத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அணுகும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்குலாம் நான் என்ன பண்ண சொல்லுவேன்னா, தமிழ்நாட்டில் ட்ரீட்மெண்ட்டே பார்க்காதீங்க, வேறு ஊர் போங்க, பெங்களூர் போங்க, ஆந்திரா போங்க, கேரளா போங்க, அந்த இடத்துக்கு போய் நீங்கள் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பாருங்கள் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். பொதுவாக இந்த சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இப்போ நாராயணன் பேர் கொண்ட ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆகும். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எடுக்கலாம். ரொம்ப கடல் போன்றது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு அல்ல வற்றாத நிறைய விஷயங்களை வந்து இதில் நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கிறீங்க சார். ரகசியங்கள் உடைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி
11ஆம் பாவத்துக்கு கூட தொடர்புள்ள கிரக சம்பந்தப்பட்ட ஒரு நபரை சந்திக்கும் போது அது சம்மந்தப்பட்ட டாக்டர் அந்த பேருள்ள டாக்டரை சந்திக்கும் போது நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் சூட்சமத்தை நீங்கள் உடச்சி சொன்ன மாதிரி இருக்குதுங்கய்யா. பரவாயில்ல, ரொம்ப இது எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்குங்கய்யா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் நடைமுறையில் பார்த்திங்கன்னா ஒரு வாகனம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கனவாக இருக்கும். ரொம்ப வருஷத்துலேருந்து ஒரு குடும்பத்தில் ஒரு 3 நபர் 4 நபர் 4 பேர் வரும்போது ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருப்பப்பட்டு ஒரு லோன் போட்டு அந்த மாதிரி வாங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாகும். அந்த மாதிரி கார் வண்டி வாகனம் வாங்கும்போது அதில் இந்த பெயரியல் ஜோதிடம் பிரகாரம் நம்ம எந்த மாதிரி பிராண்டு வாங்கினா நம்மளுடைய சுய ஜாதகத்துக்கு வந்து கொஞ்சம் மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுங்களா ஐயா? நிச்சயமாக சொல்லலாம். இதை வந்து நட்சத்திர ரீதியான காரகத்துவத்தில் எடுக்க முடியும், கிரக ரீதியான காரகத்துவத்தில் எடுக்கலாம், ராசி காரகத்துவத்தில் எடுக்கலாம். இதெல்லாம் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். என்னோடய ஜாதகத்தை வச்சு நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். நமக்கு ஒரு ஜாதகத்தில் 4ஆம் பாவங்கிறதா வாகனம்னு அர்த்தம். 4 சக்கர வாகனம் கார் வாங்குறது. உங்கள் 4ஆம் பாவத்தோட எந்த கிரகங்கள்லாம் சம்மந்தப்படுதுன்னு பாருங்கள். அந்த கிரகத்தில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பாருங்கள். அந்த கிரகத்துடைய எனர்ஜி உள்ள ஒரு 4 சக்கர வாகனம் காரை நீங்கள் வாங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மாருதி பிராண்ட் எல்லாமே செவ்வாயோட இயக்கம். ஏன் சார் மாருதி பிராண்டை செவ்வாயின்னு சொல்கிறீங்க? அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கணும்ல. மாருதினா ஆஞ்சநேயர்னு அர்த்தம். ஸோ ஆஞ்சநேயரோட இயக்கம் என்ன? செவ்வாயோட இயக்கம். ஆஞ்சநேயர் பிறந்தது தான் மூல நட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரம். பட் அவர் வந்து செவ்வாயோட இயக்கத்தில் உள்ளவர். அப்போ அவரோட பெயர் கொண்ட கம்பெனி செவ்வாயோட இயக்கம் தான். யாரோட ஜாதகத்தில் செவ்வாய் வலிமையாக இருக்கோ அவங்களாம் மாருதி கார் வச்சுருப்பாங்க. யாரெல்லாம் மாருதி காரில் ஆக்சிடென்ட் ஆனீங்களோ அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போயிருக்கும். ஸோ இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். இப்போ ஸ்கோடா எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகுவோட இயக்கம். அது மட்டும் இல்லாமல் தனுஷ் ராசியோட இயக்கம். தனுஷ் ராசி யாரோட ஜாதகத்தில் வலிமையாக இருக்கோ, தனுஷில் நிறைய கிரகங்கள் பார்க்குது, தனுஷில் வந்து ராகு சம்மந்தப்படுது அப்படின்னாலே அவங்க கண்டிப்பாக ஸ்கோடா கார் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா தனுஷ் தான் வந்து வில்லு வீடுன்னு அர்த்தம். ஸ்கோடா காரோட சிம்பிள் எப்படி இருக்கும்? அது வில் மாதிரி ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டிருக்கும். ஸோ இது எல்லாமே அனுபவ ரீதியாக பார்க்கணும். இப்போ காலபுருஷ தத்துவத்தில் கோயம்புத்தூர் ஏரியா, திருப்பூர் ஏரியா, பல்லடம் ஏரியா, இந்த மாதிரி கொங்கு மண்டல ஏரியாஸ் எல்லாம் தனுஷ் ராசின்னு சொல்கிறோம். கொங்கு மண்டலத்தில் அதிகமாக அனைவரும் வைத்திருக்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா ஸ்கோடா தான். ஸ்கோடா ராபிட் வச்சுருப்பாங்க, குஷாக் வச்சுருப்பாங்க, ஸ்கோடாவில் இப்போ புதுசாக வந்த ஸ்லாவியா வச்சுருப்பாங்க. இப்படி நிறையா கார் ஸ்கோடாவில் வச்சுருப்பாங்க. இது காரணம் என்னென்னா தனுஷ் ராசியோட இயக்கமாக இருக்கிறனால அந்த ஊரில் வசிப்பவர்களுக்கு அந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கும், விரும்பி வாங்குவாங்க. ஸோ இப்படி நம்ம நிறைய விஷயங்களை மிக அழகாக எடுக்க முடியும். நமக்கு எது ஒத்து வரும் ஒத்து வராது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான். அதை ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள், இவ்வளோ தான். ரொம்ப கஷ்டப்படலாம் வேணாம். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது நான் எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஜோசியர்கிட்ட கேளுங்க. அது அவர் சரியாக உங்களை வழிகாட்டுதல் கொடுத்துட்டாருன்னா நீங்கள் லைஃப்பில் ஜெயிச்சிருவீங்க, இல்லைன்னா சிரமப்படுவீங்க. இதுதான் விஷயம். ரொம்ப ரொம்ப விரிவான விளக்குங்க ஐயா. ஏன்னா இது இந்தளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு கார் வாங்குறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணுமா அப்படின்னா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. உதாரணத்துக்கு தான் இப்போ 4ஆம் இடம் செவ்வாய் சம்மந்தப்பட்டுச்சு. செவ்வாய் வலிமையாக இருந்ததுன்னா மாருதி பிராண்ட் வாங்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த திருப்பங்கள் மேலும் நல்லாயிருக்கும். ஸோ அதே அவங்களுக்கு 4ஆம் பாவத்துடைய செவ்வாய் வந்து சரியில்லாமல் அந்த வலிமை சரியில்லாமல் இருக்கும்போது அவங்க போய் எல்லோரும் மாருதி வாங்குறாங்கன்ட்டு நாமளும் போய் மாருதி கார் வாங்கும்போது சில பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. ஸோ அவங்க கார் வாங்கக்கூடிய பிராப்தம் இருந்தாலும் எந்த பிராண்டு வாங்கினா நமக்கு இன்னும் மேலே வலிமையாக இருக்கும். ஒரு தவறான பிராண்டு அங்கேயும் போய் சூஸ் பண்ணும்போது அந்த தவறான ஒரு கிரகத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது எந்த மாதிரி ஒரு நெகட்டிவை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப எளிமையாக சொல்லிட்டீங்க. இது வந்து எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து இன்றைக்கி நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த மாதிரி ஒரு பெயரியல் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ கேட்க எங்களுக்கு நிறையா விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகமாகுது. ஒரு கல்வி நிறுவனத்தை வந்து எப்படி சூஸ் பண்ணலாம், அடுத்து எந்த ஊருக்கு போகும்போது எங்களுக்கு வந்து நல்லது அதிகமாக கிடைக்கும், ஸோ எந்த பெயர் உள்ள நபர்களுடன் பழகும்போது எங்களுக்கு வந்து நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுச்சு. இதனால் நீங்கள் இது சம்மந்தமான ஏதாவது வகுப்புகள் ஏதாவது எடுத்துருக்கீங்களா ஐயா? அந்த மாதிரி வகுப்புகள் எடுத்திருந்தீங்கன்னா சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அடுத்தடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ தொடர்ந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அனுபவ ரீதியாக நீங்கள் சொல்கிறது எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கய்யா. நிச்சயமாக இதை பற்றி நிறைய வகுப்புகள் நான் 2 வருஷமாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அஸ்ட்ரோ நியூமராலஜி பெயரியல் ஜோதிடம்னு சொல்லி வகுப்புகள்லாம் எடுத்திருக்கேன். அதோட ரெக்கார்டிங் வீடியோஸ்லாம் இருக்குது, விருப்பப்படுறவங்க வாங்கிக்கலாம். அற்புதமாக அந்த வகுப்பை படித்து நீங்களாகவே ஓனாக அந்த பெயரை எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ கேட்கலாம், சார் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பெயர் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, லட்சக்கணக்கான பெயர் கோடிக்கணக்கான பெயர் இருக்குது, எல்லாத்துக்கும் கிரகம் எடுக்க முடியுமா கேட்டால் எல்லாத்துக்குமே எடுக்க முடியும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கணும். ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறது தான் வந்து ஜாதகர், 4ஆம் பாவங்கிறதா வண்டி வாங்கணும், 9ஆம் பாவம் 2ஆம் பாவங்கிறதா பேங்க்கை குறிக்கிறது.
ஸோ அந்தந்த விஷயத்துக்கு உண்டான பாவத்தில் என்னென்ன கிரகங்கள் சம்மந்தப்படுதோ அதில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அதனுடைய பெயரில் தான் நமக்கு பேங்க் ஓப்பன் பண்ணியிருப்போம், வண்டி வாங்கியிருப்போம், அந்த பேரும் நமக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி தான் நம்ம இந்த கான்செப்டை வந்து மிக சிறப்பாக நம்ம எடுக்க முடியும். லக்னத்தோட சம்மந்தப்படாமல் நமக்கு அந்த பெயர் வராது. நாம் நினச்சிட்டு இருப்போம் ஒரு நியூமராலஜிஸ்ட்டை பார்த்து அந்த பெயரை வச்சுட்டோம், அதிர்ஷ்டகரமாக வச்சுட்டோம். இப்போ நானே ஒரு பெயரை நான் வச்சு கொடுக்குறேன்னா நான் பெருமையாக பேசிக்க முடியாது. கிரகம் அங்கே அவங்களுக்கு இருக்கிறனால அந்த பெயரை என்னோடய மைண்டில் வந்திருக்கு, என்னோடய உள்ளுணர்வில் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கேன் ஒழிய தானாக அது வரது கிடையாது. எல்லாமே கிரகங்கள் மூலியமாக தான் அந்த பெயர் வரும். அந்த பெயரை மாற்றக்கூடிய தன்மை அப்படி தான் இருக்குது. பழைய பெயரும் கிரகத்தின் மூலிமா தான் வந்திருக்கும், புது பெயரும் கிரகத்தின் மூலிமா தான் வந்திருக்கும். ஸோ இப்படி தான் அந்த விஷயங்கள்லாம் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வகுப்பில் நான் சொல்லியிருக்கேன். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த வகுப்பில் வந்து நீங்கள் ரெக்கார்டிங் வீடியோஸ் வாங்கி பயன்பெறலாம். பெயரியல் ஜோதிடத்தின் மூலியமாக நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த இன்டர்வியூஸில் நிறைய கருத்துக்கள் உங்களுக்காக கொடுக்குறேன். தொடர்ந்து சேனலை வந்து நீங்கள் பார்த்து ரசிங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.